Hello viewers, welcome to Sai Sam YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து டென்சஸ். CDS எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேப்பர் இங்கிலீஷ். அந்த இங்கிலீஷ் பேப்பர்ல வந்து கிராமர் பார்த்து கேட்கக்கூடிய ஒரு டாபிக். ஆக்சுவலி வந்து டென்ஸ் வந்து ரொம்ப பெரிய டாபிக். நம்ம வந்து இன்னைக்கு டென்ஸோட ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்ப்போம். டென்ஸ்ல வந்து நமக்கு தெரியும் டோட்டலா வந்து 3 பேசிக் டைப்ஸ் ஆஃப் டென்சஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் past tense, second present tense, third future tense. Total வந்து 3 types of sentence இருக்கு. present, past, future 3 types sentence இருக்கு. இதுல வந்து ஒவ்வொன்றையும் 4 subdivisions வரும். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து simple past அப்படின்னு வரும். First வந்து simple past, அடுத்து வந்து past perfect வரும். simple past வரும். அடுத்து past perfect அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. அடுத்து past continuous, past continuous ஒரு சென்டென்ஸ் இருக்கு. அடுத்து வந்து past perfect continuous அப்படின்றது. past perfect continuous அப்படின்னு ஒரு டென்ஸ் இருக்கு. டோட்டலா வந்து past tenseனா வந்து நமக்கு தெரியும் கடந்த காலம், அதாவது வந்து ஒரு ஆக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்றப்ப வந்து நம்ம பாஸ்ட்ல சொல்லுவோம். அதாவது கடந்த காலத்துல நடந்த விஷயத்த பாஸ்ட்ல சொல்லுவோம். ப்ரெசென்ட்னா இப்ப நடந்துட்டு இருக்கிற விஷயத்த சொல்லுவோம். ஃபியூச்சர்னா நீ நடக்க போற விஷயத்த சொல்லுவோம். பேசிக்காவே டென்ஸ்னா நமக்கு தெரியும் ஒரு ஆக்ஷன் நடந்த டைம் வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்றத நம்ம அந்த சென்டென்ஸ்ல வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ற அந்த டைம் பீரியட், அது நடந்து முடிஞ்சதா, நடக்கிறதா, நடக்க போறதா எக்ஸ்போஸ் பண்றதை வந்து நம்ம டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல பார்த்தோம் அப்படின்னா வந்து மூணுத்துலயுமே இந்த மாதிரி 4 சப்டிவிஷன்ஸ் வரும். பாஸ்ட்ல வந்து சிம்பிள் பாஸ்ட், simple past, past perfect, past continuous, past perfect continuous இந்த மாதிரி 4 வரும். அதே மாதிரி presentலயும் சேம் இதே தான். simple present, அதே மாதிரி present perfect, அடுத்து present continuous, அடுத்து present perfect continuous சேம் அதே தான் வரும். ஃபியூச்சருக்கும் சேம் அதே தான். simple future, future perfect, future continuous and future perfect continuous. இதுல வந்து ஆனா ஒவ்வொன்றுக்கும் சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. அது என்னென்னு பார்ப்போம். அடுத்து ஒவ்வொரு டாபிக் பாஸ்ட் டென்ஸ் தனியா, ப்ரெசென்ட் டென்ஸ் தனியா, ஃபியூச்சர் டென்ஸ் தனியா தனித்தனி வீடியோ வந்து எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா பாஸ்ட்னா நம்ம என்னன்னு சொன்னோம், ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னோம். அப்படின்றப்ப வந்து சிம்பிள் பாஸ்ட்னா வந்து அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு விஷயம் ஆல்ரெடி நமக்கு நடந்து முடிஞ்சிருச்சு, பாஸ்ட்ல அது முடிஞ்சிருச்சு, அதை வந்து நம்ம ரீகால் பண்ற ஒரு சென்டென்ஸா இருக்கும். அதை வந்து நம்ம சிம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். அது ஆல்ரெடி கம்ப்ளீட்டான ஒரு சென்டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட், அது வந்து ஆல்ரெடி நடந்திருக்கும், பாஸ்ட்ல வந்து அந்த சென்டென்ஸ், அந்த ஒரு ஆக்ஷன் வந்து நடந்திருக்கும், அது வந்து சிம்பிள்ல நம்ம சொல்லுவோம். அடுத்து பார்த்தோம்னா வந்து பர்ஃபெக்ட். பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னா வந்து பர்ஃபெக்டா அது வந்து பாஸ்ட்ல நடந்து முடிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். அதை வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து பாஸ்ட்ல நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். அதாவது வந்து அவன் அன்னைக்கு இந்த வேலையை வந்து செஞ்சுட்டு இருந்தான் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா வந்து அது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ். முந்தா நேத்து ராம் வந்து ஹோம்ஒர்க் எழுதிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப வந்து அங்க எழுதிட்டு இருந்தான் அப்படின்றது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. அப்படின்ற பட்சத்துல வந்து அது பாஸ்ட்ல நடந்துச்சு, முந்தா நேத்து நடந்ததான் சொல்றோம், ஆனா அது வந்து பாஸ்ட்ல நடந்துட்டு இருந்தது அப்படின்றதுனால வந்து அது கண்டினியூ ஆகிறதுனால பாஸ்ட் கண்டினியூஸ்ல சொல்லுவோம். அதே வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னா வந்து அது வந்து கண்டிப்பா நடந்திருக்குமா அப்படின்னு நமக்கு தெரியாது, ஆனா அது கண்டிப்பா நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு அழுத்தத்துல நம்ம சொல்லுவோம். பாஸ்ட் அதாவது அவன் கண்டிப்பா எழுதியிருப்பான், எழுதிட்டு இருந்திருப்பான், அவன் கண்டிப்பா வீட்டுல எழுதிட்டு தான் இருந்திருப்பான் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அவன் வந்து இப்போ ஒருத்தர் வந்து போன் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம வேற ஒருத்தவங்க சொல்றோம், இல்ல அவன் கண்டிப்பா இதை வந்து முன்னாடி எழுதிட்டு தான் இருந்திருப்பான் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அதை வந்து பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். சேம் அதே தான் ப்ரெசென்ட்டுக்கு வரும். சிம்பிள் ப்ரெசென்ட்னா இப்போ வந்து அந்த விஷயம் நடக்குது அப்படின்னா வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்லுவோம். பர்ஃபெக்ட் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னா வந்து நடந்து முடியாது, இப்போ வந்து அந்த விஷயம் நடந்து முடியுது அப்படின்னு வந்து
ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல சொல்லுவோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னா இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து இப்போ நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்றது வந்து ஒரு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வரும். அடுத்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா இவன் கண்டிப்பா இந்த இதை வந்து இப்போ செஞ்சுட்டு இருப்பான். இப்போ வந்து இப்போ ராமு வந்து இப்போ வந்து கண்டிப்பா எழுதிட்டு இருப்பான், ராமு வந்து இப்போ படிச்சுட்டு இருப்பான், இல்ல ராமு இப்போ வந்து தூங்கிட்டு இருப்பான். அதாவது இப்போ வந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, கண்டிப்பா இதைத்தான் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்றது வந்து ப்ரெசன்ட்லயே பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வரும். அடுத்து பார்த்தோம்னா ஃபியூச்சர். ஃபியூச்சர்ல என்ன வரும் அப்படின்னா வந்து சிம்பிள் ஃபியூச்சர். சிம்பிள் ஃபியூச்சர்னா நாளைக்கு வந்து இது நடக்கும், நாளைக்கு வந்து அவன் ட்ரெயினை பிடிச்சிருப்பான், நாளைக்கு வந்து அவன் ட்ரெயினுக்கு போகணும். இந்த மாதிரி சிம்பிள் சென்டென்ஸ்னா வந்து நம்ம வந்து சிம்பிள் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லுவோம். பர்ஃபெக்ட்னா வந்து நாளைக்கு அவன் கண்டிப்பா அதை செஞ்சு முடிச்சிருவான் அப்படின்னு செஞ்சிருப்பான் அப்படின்ற பட்சத்துல வந்து நம்ம அந்த சென்டென்ஸ் வந்து சிம்பிள் பர்ஃபெக்ட்ல சொல்லுவோம். இப்போ நடக்கிற விஷயம் வந்து நாளைக்கு நடந்து முடிஞ்சிடும் அப்படின்றப்ப வந்து அது சிம்பிள் பர்ஃபெக்ட்ல சொல்லுவோம். ஃபியூச்சர் கண்டினியூஸ் அப்படின்றப்ப பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து நாளைக்கு வந்துக்கும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், இல்லை ஃபியூச்சர்ல வந்து அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எர்த் ரொட்டேட் ஆகுது, எர்த் வந்து ஃபியூச்சர்லேயே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றப்ப வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த விஷயம் வந்து கண்டிப்பா நான் அடுத்து வந்து நடக்கும் ஃபியூச்சர்ல அப்படின்றப்ப மாதிரி சொல்ற விஷயத்த வந்து நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல சொல்லுவோம். டோட்டலா வந்து 3 சப்டிவிஷன்ஸ் வரும். இதுல வந்து மெயின் கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இதுதான், இது மூணுமே வந்து மெயின். இந்த மூணுக்குமே இருக்கிற தனித்தனி சப்டிவிஷன்ஸ் தான் சிம்பிள், பர்ஃபெக்ட், சிம்பிள் கண்டினியூஸ், சாரி பாஸ்ட் கண்டினியூஸ் அண்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதே மாதிரி தான் மூணுக்குமே வரும். டோட்டலா வந்து டென்சஸ் வந்து நமக்கு எத்தனை இருக்கும் அப்படின்னா வந்து 12 டைப்ஸ் இருக்கும். 3 மெயின் டைப்ஸ், 4 சப் டைப்ஸ். டோட்டலா வந்து 12 டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஒவ்வொரு சென்டென்ஸும் வந்து தனித்தனியாக எடுக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ வந்து 3 மெயின் டிவிஷன்ஸாக பிரித்து அந்த 3ஐயும் வந்து நான் தனித்தனியாக எழுதுறேன். லாஸ்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா வந்து நம்ம சென்டென்ஸோட டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துருப்போம். அது வந்து டென்ஸ்க்காக தான் மெயினாக ஆகிடுது. அந்த இது வந்து நம்மளுக்கு இதில் கிடையாது. டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் வந்து நம்மளுக்கு சிலபஸில் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. பட் ஆனால் அந்த டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இருந்தும் நான் முன்னாடியே எதுக்காக எடுத்தேன் அப்படின்னா வந்து நம்ம எரர் வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கோ இல்லை வெக்காபுலரி நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் டென்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம வந்து ஓனாக வந்து ஒரு சென்டென்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்மளுக்கு வந்து டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் தெரியலன்னா வந்து நம்ம அந்த சென்டென்ஸில் வந்து என்ன எரர் இருக்கணும், இல்லை என்ன பங்க்சுவேஷன் மிஸ் ஆகிருக்கணும், இல்லை பங்க்சுவேஷன்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், இல்லைன்னா டென்ஸ் வந்து எந்த மாதிரி ஆக்ட் ஆகும் அப்படின்றதும் நமக்கு வந்து தெரியாது. ஒரு சென்டென்ஸ் வந்து நம்மளுக்கு ஓனாக கிரியேட் பண்ண தெரியுது, ஒரு சென்டென்ஸ் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து நம்ம யூஸ் பண்ண தெரியுது, அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ண தெரியுது அப்படின்னா வந்து நமக்கு முதல்ல அதில் இருக்கிற அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றது வந்து நமக்கு முதல்ல அது என்ன டைப்பு, அது எதில் எந்த மாதிரியான ஒரு சென்டென்ஸ், அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றது நமக்கு புரிஞ்சாதான் நம்ம வந்து அதில் இருக்கிற எரர் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ஸோ வந்து அதுக்காக தான் நான் டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் எழுதினேன். இந்த டாபிக் கூட வந்து ஒன்ஸ் அதையும் நான் ரீகால் பண்ணேன். 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் பார்த்தோம். டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். என்னென்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். டிக்ளரேட்டிவ், அடுத்து imperative, interrogative and exclamatory. இதில் ஒன்று நினைக்கணும். டிக்ளரேட்டிவ்னா ஃபுல் ஸ்டாப்ல எண்ட் ஆகும், ஒரு வந்து காமனான ஒரு ஜெனரல் சென்டென்ஸ் அப்படின்னு சொன்னோம். அடுத்து வந்து இம்பரேட்டிவ்னா வந்து நம்மளுக்கு தெரியும், இது வந்து ஒரு கமாண்ட் ஆர் ரிக்வெஸ்டா இருக்கும். ஒன்று வந்து ப்ளீஸ் இல்லை ப்ளீஸ் கைண்ட்லி அப்படின்னு வந்து நம்ம ரொம்ப பொலைட்டா கேட்குற ஒரு ரிக்வெஸ்ட் சென்டென்ஸா இருக்கும். இல்லை அப்படின்னா வந்து நம்ம ரொம்ப ஹார்ஷாவோ இல்லை ஒருத்தவங்கள்ட்ட ரூடாவோ பேசுறப்ப நம்ம அவங்க ஆர்டர் பண்ற மாதிரியோ கமெண்ட் பண்ற மாதிரியோ பேசுற சென்டென்ஸா இருக்கும். அப்போ இது வந்து கமெண்ட் ஆர் ரிக்வெஸ்ட் அப்படின்னு இருக்கும்.
அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்ட்ராகேட்டிவ்னா நம்மளுக்கு தெரியும், கொஸ்டின் மார்க்கில் எண்ட் ஆகும். நம்மள்ட்ட வந்து வாட்டு வேண்டி இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குற மாதிரி, அதாவது கேள்வி எழுப்புற மாதிரியான ஒரு வாக்கியமாக இருக்கும் கொஸ்டினபிள் சென்டென்ஸ். நம்ம வந்து கொஸ்டின் டேக் ஆல்ரெடி பார்த்துருப்போம், அந்த மாதிரி சென்டென்ஸ் கிரியேட் பண்ண சென்டென்ஸாக இருக்கும். எக்ஸ்க்ளமேட்டரினா தெரியும், நம்மளுக்கு வந்து கடைசியில் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கோட எண்ட் ஆகும். ஒரு ஃபீலிங்ஸ் அண்டு எமோஷன்ஸை வந்து ரொம்ப ஓவராக எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சென்டென்ஸாக இருக்கும். டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸில் இது 4 பார்த்துருந்தோம். இது வந்து ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி இது மாறும். நம்ம கொஸ்டின் சென்டென்ஸ்லேயே நம்ம இது எல்லா டென்ஸுமே மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி வந்து ஃபியூச்சர் டென்ஸ் கொஸ்டினில் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஃபியூச்சரும் ஃபாஸ்ட்டும் வந்து நமக்கு நிறைய யூஸ் பண்ணுவோம். அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கும், அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கும் வந்து நம்ம மோஸ்ட்லி நிறைய யூஸ் பண்ணுவோம். நம்ம எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் வந்து அவ்வளோக்கான டென்ஸ் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஈச் அண்ட் எவ்ரி சென்டென்ஸ்க்கும் வந்து நம்ம டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தான் டென்ஸுக்கு. ஸோ வந்து டென்ஸ் வந்து இன்னும் மூணு வீடியோ கரெக்டாக வரும். பாஸ்ட் டென்ஸ் வந்து தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன், அடுத்து ப்ரெசன்ட் டென்ஸ் தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன், ஃபியூச்சர் டென்ஸ் தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஒவ்வொரு டென்ஸ்க்கும் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ஷன்ஸ்க்கும் தனித்தனியாக நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து சென்டென்ஸ் சொல்லியே, ஒவ்வொரு சென்டென்ஸும் நான் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்லி நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தடுத்து இப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னும் நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறையா ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். அது போக வந்து நம்மளுக்கு இந்த கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக நோட் பண்ணிட்டே வாங்க. நோட்ஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட திரும்ப அந்த வீடியோவை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. நான் ரைட்டிங் நோட்ஸ் வந்து ஃபோட்டோ எடுத்து போஸ்ட்டாக வந்து நான் யூடியூப்லேயே அப்லோட் பண்ணிடுறேன். அதோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே பின் பண்ணுறேன் அடுத்தடுத்த வீடியோஸில். ஸோ இன்னொரு வீடியோ திரும்பவும் பார்ப்போம். தேங்க்யூ.